நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு வெற்றியும், எந்த ஒரு தோல்வியும் அப்படிங்கிறது எந்த ஒரு தோல்வியும் வந்து நமக்கு வந்து முடிவு கிடையாது வாழ்க்கையில. எந்த ஒரு வெற்றியும் வந்து தொடக்கம் தான் நமக்கு. சக்சஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன். இட் இஸ் எ ஜேர்னின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்னை பொறுத்தளவையில ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தகுதின்னு நான் எதை ஃபீல் பண்ண தெரியுமா? என் மனசு நிறைவா 4 பேருக்கு மக்கள் பணி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அப்படி தகுதி உள்ள உங்களை ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா அவங்க தான் மிஸ் பண்றாங்க இல்லையா? அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்லை. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்திடுமே பராபரமேன்னு தாய்மானவர் சொன்னது போல மக்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் பேரின்பம் இல்லையா? அந்த பேரின்பத்தை வந்து இந்த அரசு வேலையின் மூலமாக பெறணும் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய சித்தமா இருந்தா அது நடக்கட்டுமே இல்லையா? இயற்கை, இறைவன், உங்க பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்க கூட இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில உங்க லட்சியத்தை நீங்க நோக்கி ஓடிட்டு தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையா தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஒரே ஒரு விஷயம் தான், எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி எல்லாம் இருக்குமோன்னு பல மாதிரி எதிர்பார்க்கணும். ஆனா எக்ஸாம் வந்துருச்சுன்னா எப்படி எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல. சோ ஃபர்ஸ்ட் திங், நோ எக்ஸ்பெக்டேஷன். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அவ்வளவுதான். சரியா? போய் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஈஸியா இருக்குமோ ஒருவேளை மீடியம் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை டஃப் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அப்படி நீங்க திங்க் பண்றவங்களா இருந்தா ஒண்ணு பண்ணுங்க. 3 டைப்ல தானே கொஸ்டின் இருக்க முடியும். டஃப், மீடியம், ஈஸி. இது 3க்கும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்களேன். டஃபா இருந்தா நான் எப்படி திங்க் பண்ணணும், எந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸான வார்த்தைகள்லாம் நான் எனக்குள்ள பேசிக்கணும். மீடியமா இருந்தா நான் எப்படி பிளான் பண்ணணும், ஈஸியா இருந்தா நான் எப்படி பிளான் பண்ணணும். இப்போ ஈஸியா இருந்தா கொஸ்டின் எளிமையா இருக்கு, உனக்கு எளிமைனா எல்லாருக்கும் எளிமை தான், அதனால கட் ஆஃப் கூடும். கவனமா போடு, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாத. கொஸ்டின் ஈஸியா இருக்கிறதா டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூவா இருக்காது தங்கம். உன் மனசுக்குள்ள உன் பேரை சொல்லிட்டு பண்ணாலும் என் பேரை ஆகாசம்னு சொல்லிக்கிடுவேன். ஆகாசம், கொஸ்டின் டஃபா இருக்குடா, ஓகே. அப்ப எல்லாருக்கும் டஃப் தான். உனக்கு இஸ்கு இஸ்குன்னு கேட்டா அவங்களுக்கு இஸ்கு இஸ்குன்னு தான் கேட்க வேணாம். எல்லாரும் மூஞ்சியும் பாரு, எந்த மூஞ்சும் சந்தோஷமா இல்லை. ஓகே, பாத்துக்கலாம். நிறைய கொஸ்டின் நமக்கு நிச்சயமா. நானும் நாளைக்கு எக்ஸாம் எழுதுறேன் ஆயிஷா. தென்காசியில சென்டர் போட்டிருக்கேன். 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, எக்ஸாம் எழுதவே இல்லை. தென்காசியில் எழுதணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளா. எதுக்காக அப்படின்னா ஆன்சர் கீ போடுறதுக்காக. நிச்சயமா பாஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் நானு, அதனால யாருக்கும் போட்டி எல்லாம் கிடையாது. பட் ஆன்சர் கீ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால வந்து இன்னொன்னு, உங்க மனநிலையில இருந்து அந்த தேர்வு எழுதுனா தானே நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு தெரியும். என் பிள்ளைங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத நானும் ஃபீல் பண்ணி வந்து சொல்லணும் அப்படின்ற ஆசைக்காக எக்ஸாம் எழுதுறதுக்காக போவேன். அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் போவேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். யோ நீயா அப்படின்னு கேட்பாங்க, இன்னுமாயா நீ வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் லாஸ்ட் எக்ஸாம் எழுத போவேலாம் எக்ஸாம் ஹாலில் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கப்பட்டான் குமார்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணனே தெரியல, எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. உடனே நான் எங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஒரு அனீசியா இருந்தது. இனிமே எந்த எக்ஸாம் எழுத போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சுன்ற மாதிரி எக்ஸாம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கோடிங் சீட் சைக்கிள் நான் ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் பேசுறதுல. ஒன்று வந்து எப்படின்னா, நீங்க எக்ஸாம் போறீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கணும். இன்னொன்று இதை பத்தி பேசுவோம், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதை பத்தி பேசுவோம். இன்னொன்று எக்ஸாம் ஹாலில் நீங்க எப்படி இருக்கணும், உங்களோட தாட்ஸ் எக்ஸாம் ஹாலில் எப்படி இருக்கணும். சீரியஸ்லி சொல்றேன், நம்ம மைண்டுக்கும் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. உண்மைக்கும் மைண்ட் இஸ் எவ்ரிதிங். உங்க மனசுல நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். நீங்க நம்பிக்கையா ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா நம்பிக்கையா அதனால 2 மார்க் கூடும். நீங்க அவநம்பிக்கையா ஃபீல் பண்ணீங்கன்னா 2 மார்க் குறையும். உண்மைக்குமே எந்த வேஷம் புத்திசாலி போடுவானோ அந்த வேஷத்தை நீங்க போடணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு டேட் ஆயிடுச்சு. இப்போ ரிலாக்ஸேஷனுக்காக எல்லாரும் வந்திருப்பீங்க கிட்டத்தட்ட. என்னதான் இந்த ஆள் சொல்றான் பார்க்கலாம் அப்படின்னு. லாஸ்ட் மினிட்ஸ் அப்படி என்னதான் டிப்ஸ் சொல்லுவாங்க. நான் எப்போதுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், த வேர்ல்ட் இஸ் நாட் எனாஃப். உலகம் இதோட நிறைவடையல. உலகம் இன்னும் கொட்டி கிடக்கு. இந்த உலகமே உனக்கு இருக்கு இல்லையா? இந்த உலகமே உனக்கு இருக்கு சாதிக்கிறதுக்கு. இது என்ன தேர்வு, இதை ஜெயிச்சே தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. இதையும் ஜெயிக்கணும். இன்னும் நிறைய படி மேல நீங்க ஏறி போகணும் அப்படிங்கிறதா நான் என்னை பொறுத்தவரை இது எல்லாமே தொடக்கப்படியா தான் பார்ப்பேன். உங்களுடைய நீங்க சேவை செய்யறதுக்கான ஒரு தொடக்கப்படியா தான் இந்த தேர்வுகளை பார்ப்பேனே தவிர இதுதான் முடிவு அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். சப்போஸ் ஒரு பிளான் ஏ சக்சஸ், பிளான் பி வந்து ஒருவேளை இந்த எக்ஸாம் சரியா பண்ணலன்னு இருந்தா இந்த ஒரு தோல்வி வந்து உங்க தலையெழுத்து எழுதுன்னு தீர்மானிச்சிருவீங்களா என்ன இல்லையா? நிச்சயமா தானே. ஒரு தம்பி வந்து நல்ல ஜிம்பாடி மாதிரி இருக்கும், ஆளு அவன் வந்து பதட்டமா இருக்கு சார் அப்படின்னா, அப்ப உண்ட ஒரே வார்த்தை கேட்டாச்சு, தப்பா எடுத்து கேட்ட தம்பி, அண்ணன் ஒரு ஃப்ரீயா உண்ட பேசலாமா, நான் என்னென்ன 12ஆம் தேதி நைட் ஒருவேளை தேர்வு சரியா எழுதலன்னா நீ வந்து உயிரோடு இருக்க மாட்டியா இருப்பியான்னு கேட்டேன் இல்லையா? உடனே சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, சொல்லுடா அப்படின்னு. இல்ல இப்படி பதட்டப்படுறேன்னு சொல்றியே, இப்படி வருத்தப்படுறேன்னு சொல்றியே, அதனாலதான் அண்ணன் கேட்கறேன். ஆள் எப்படி வாட்ட ஜாட்டமா இருக்க, ஜிம் பாடியா இருக்க, என்னடா சொல்லுடான்னு. சார் உயிரோட தான் சார் இருப்பேன், என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இதாண்டா வாழ்க்கை. ஆறாத காயம்னு ஒண்ணு கிடையாது, விடியாத இரவுன்னு ஒண்ணு கிடையாது, வடியாத வெள்ளம்னு ஒண்ணு கிடையாது, அதனால கடந்து போகாத காலம்னு ஒண்ணு கிடையாது. யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த உலகம் ரன் ஆகும். நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காக நம்ம சாதிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும், அவ்வளவுதான். நம்ம முடியாதுன்னு சொன்னவங்ககிட்ட முடியும்னு காட்டணும். நம்மளையே நம்பி இருந்து நமக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது நம்ம பண்ணணும். இவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கையோட லட்சியம். இது மனக்கட்டுப்பாடெல்லாம் சாத்தியம். அந்த மனக்கட்டுப்பாடு முழுமை பெறக்கூடிய இடம் எது?
அப்படின்னா தேர்வுல அந்த 3 மணி நேரம் அவைக்கு அஞ்சாமல் நீங்க உங்க திறமையை வெளிப்படுத்திட்டு வர்றதுலதான் அந்த மனக்கட்டுப்பாடு வெளிப்படுது இல்லையா? என்னதான் படிச்சிருந்தாலும் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையில் நன்கு செல்ல சொல்லாதார்கிறார் வள்ளுவர். அவை அஞ்சாமைங்கிற அதிகாரத்துல இது சிலபஸ்ல இருக்கு. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம்ல நீங்க எப்படி திங்க் பண்ண போறீங்க? இதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகுது. இதுதான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது. அப்ப அந்த 3 hours உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும், அதை செதுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இருந்தே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எக்ஸாம் வந்துருச்சா அப்படியே ஃப்ரீ மைண்ட்ல எழுதணும். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லாக்னஸாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ். ஓகேயா? ஒரே ஒரு விஷயம், எல்லாம் தாண்டி உனக்கு குழப்பம் வருதா, கண்ண முடி ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு, நீ நல்லா வேணாம், உன்னால 4 பேருக்கு உதவி செய்ய முடியுமா? அவ்வளவுதான், யூ ஆர் எலிஜிபிள். அவங்க சர்வீஸை தராங்க தரல, நீ சேவை செய்ய பிறந்தவன், நம் கடன் பணி செய்து கிடப்பதே. அவ்வளவுதான். புரியுதா? உங்க மனசுல இஷ்டப்பட்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, கடவுளை வேண்டிக்கோங்க, இயற்கையை வேண்டிக்கோங்க, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை காலையில வாங்கிட்டு போங்க, நைட்டு நல்லா தூங்குங்க, ரிலாக்ஸா ஹாப்பியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன், நோ எக்ஸ்பெக்டேஷன். சரி, அதையும் தாண்டி வந்தா என்ன, இந்த 3 மாடல்ல வரலாம். இந்த 3 மாடலுக்கு உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு நீங்க போங்க. ஓகே, பிளான் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரணுமே தவிர அங்க போய் பதட்டத்துல போக கூடாது. அடுத்த ஒரு விஷயம் நான் கேட்கறேன், இவ்வளவு நாளா நீ படிக்கிறியே, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இந்த கொஸ்டின் உனக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியாது? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இது உனக்கு தெரியாதுன்னு தெரியாது? அதை எதுக்கு மணிக்கணக்கா படிக்கிற? நான் இந்த கொஸ்டினை வாங்குவேன், ஒரு கோலம் அந்த அப்படி நிப்பாட்டுருவேன். எனக்கு கோலமும் தெரியாது, கூம்பும் தெரியாது, ஃபார்முலாவும் தெரியாது. இதை போய் வாசிச்சு எவனாவது நேரத்தை வீணாக்குவானா? அப்படியே பார்ப்பேன். குரூப் 1ல அப்படிதான், ஒரு 25 கொஸ்டினை வாசிக்கிறதுக்கே நேரம் இருக்காதுன்னு தெரியும். நாம தெரியாத கொஸ்டினை வாசிக்கிட்டு இருந்தோம்னா தெரிஞ்ச கொஸ்டினை யோசிச்சு போடுற கொஸ்டினுக்கு டைம் இல்லாம போயிடும். அங்கேயே கடல்லையே இல்லையா இந்த கொஸ்டின், அதை எதுக்கு வாசிக்கிறேன்? இதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாருங்க, நேர்மையா படிச்சிருக்கும். எப்படி நேர்மையா இருக்கும்னா, தெரியாத கொஸ்டினை நீ தொடக்கூடாது, தொட்டா நெகட்டிவ் மார்க். அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, 10 மார்க் எடுத்தாலும் அது உழைப்பா இருக்கணும். ஒரு கொஸ்டினை தொடரனா அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீ 100% கான்ஃபிடன்டா தான் தொடரணும், எல்லாம் தொடக்கூடாது. இதே நீங்க இங்க அப்ளை பண்ணுங்க. தெரியலையா, அது தெரியலன்னு ஹானஸ்டா ஒத்துக்கிட்டு அதை ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்ப என்ன ஆகுது, தெரிஞ்ச கொஸ்டினை போட ஷேர் பண்ற அளவுக்கு தான் டைம், வேணா செக் பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட் கூட. தெரியாத கொஸ்டினுக்கு அதை எதுக்கு வாசிக்கணும், அப்படியே ஆன்சர். அப்போ உங்களுடைய கோர் ஏரியா நீங்க எதுக்கு எடுத்துக்கணும்னா, இந்த யோசிச்சு போடுற கொஸ்டின் இதுவா அதுவான்ற ஆன்சர், 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்றது, இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சா வேற கிடைக்கும். இப்ப ரீசனிங் கொஸ்டின் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சீங்கன்னா கட்டாயம் ஆன்சர் கிடைச்சிடும். நான் உறுதியா சொல்றேன், பிள்ளைங்க எல்லாருமே 10 ரீசனிங் கொஸ்டின் 10க்கு ஆன்சர் தெரியும். ஆனா 10க்கும் ஒவ்வொரு நேரம் ஆகும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் ஆகும், ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் ஆகும், ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் ஆகும், ஒரு கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் கூட ஆகலாம். ஆனா அந்த 10 நிமிஷம் நீங்க ஒதுக்கி கொடுப்பீங்களா? நம்ம அவசரமா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா 10 நிமிஷம் ஒரு கொஸ்டின் யோசிக்க முடியாது. ஆனா உறுதியா சொல்றேன், உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டினுக்கான விட உங்கள்ட்ட இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த மேக்ஸ் ரீசனிங்க்கு கணிசமான நேரத்தை கரெக்டா ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா மேக்ஸ் ரீசனிங்ல நல்ல மார்க் போட முடியும், கட்டாயமா போட முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தெரிஞ்ச கொஸ்டினை 100% தெரியும்னா அங்கேயே ஆன்சர் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. சேட் பண்ற டைம் மட்டும்தான். தெரியாத கொஸ்டின் சுத்தமா தெரியாதுன்னா நீ உனக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பிய, என் வீட்டுக்காரப்பே 7 ஆரம்பிக்குது, இதுதான் விடையா இருக்கும் இல்லையா? இது வாய்க்குள்ளேயே நுழையல இந்த ஆன்சர். அப்ப இதுதான் ஆன்சர். எது வாய்க்குள்ள நுழையலையோ, இந்தியா, பாகிஸ்தான், சீனா, மொராக்கோ, மொராக்கோ தான்பா. ஏன் எனக்கு அது தான் தோணுது அப்படிமா. 4 ஆப்ஷன்ல எது நீளமா இருக்கோ அது ஆன்சருமா. இவன் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பான், தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, கழுது அதை போடு உடனே. ஆனா அந்த யோசிச்சு போடுறீங்க பாருங்க, அதுதான் எலிமினேஷன் மெத்தட். அதுதான் என்னது, எலிமினேஷன் மெத்தட். அந்த யோசிச்சு போடுறதுக்கு தான் நீங்க அதிகமான நேரங்கள் என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். ஓகேயா? அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும், யோசிச்சு போடுற கொஸ்டினுக்கு எந்த அளவுக்கு நீங்க கூடுதல் நேரம் சரியா ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மேக்ஸையும் 3ஆ பிரிச்சுக்கோங்க. தெரிஞ்ச மேக்ஸை உடனே போட்டுருங்க. பார்த்த உடனே விட வரும், நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்திருக்கோம், உடனே போட்டுருங்க. சுத்தமா தெரியாது, அதை தயவு செஞ்சு நோண்டாதீங்க. அந்த யோசிச்சு போடுற மேக்ஸுக்கு நல்ல டைம் எடுத்து பண்ணுங்க, சூப்பரா மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. மைண்ட் இஸ் எவ்ரிதிங். அந்த 3 ஹவர்ஸ்ல மைண்ட் அவ்வளவு வேரியேஷன் இருக்கும். நம்ம பலம் பலவீனத்தை நம்ம எந்த அளவுக்கு இல்லையா, நம்ம பலம் பலவீனத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறோங்கிறது எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். அந்த 3 ஹவர்ஸ் எக்ஸாம் யாரா இருந்தாலும் சரி, உசேன் போல்டா இருந்தாலும் சரி, அந்த 100 மீட்டர் கிரவுண்ட்ல ஓடி தான் ஒரு கோல்டு வாங்க முடியும். அதுக்கு முன்னாடியே அவரை நீங்க போட்டியா நினைக்காதீங்க. அதனால நீங்க இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம் மார்க் எல்லாத்தையும் விட்டுருங்க. சார் நான் வச்ச மாடல் எக்ஸாம் எல்லாம் கம்மியான மார்க் எடுத்தேன், இதுல நல்ல மார்க் வருமானு சந்தேகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வச்ச எல்லா மாடல் எக்ஸாமும் பாத்தீங்கன்னா நான் கேட்ட கொஸ்டின் திருப்பி கேட்க முடியாது. அடுத்து ஒருவேளை டிஃபரெண்டா கேட்டக்கூடாதுன்னு உள்ள இருந்து கேட்டிருப்போம், முக்கியமானதை விட்டுட்டு கேட்டிருப்போம். அதனால ஒரு மார்க் குறைஞ்சிருக்கும் நீங்க எழுதின எல்லா மாடல் எக்ஸாம்லயும். பட் இந்த எக்ஸாம் அப்படி கிடையாது. சிலபஸ் என்னவோ அந்த சிலபஸ்ல இருக்கிற பேசிக் கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. நீங்க ஏற்கனவே தேர்வு எழுதி பார்த்தா படிச்ச கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகும். அதனால நீங்க ஏற்கனவே என்ன மார்க் எடுத்தீங்களோ அதுல இருந்து 20ல இருந்து 30 கொஸ்டின்ஸ், இப்போ 120 போடுறாங்கன்னா ஒரு 150 160 போட வாய்ப்பு இருக்கு.
அதே ஒரு 140 போடுறாங்கன்னா 160 போட வாய்ப்பு இருக்கு, ஒரு 150 போடுறாங்கன்னா ஒரு 170 போட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்றது நான் ஒரு காரணம் சொல்றேன். நீங்க தொடர்ந்து டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது அது போர்ஷன் கவரேஜ் டெஸ்டா இருக்கும். அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல ஆழமான கொஸ்டின் எடுக்கும்போது நீங்க ஆன்சர் பண்ணிக்க மாட்டீங்க. இப்போ ஒட்டுமொத்த சிலபஸ்ல மேலோட்டமான கொஸ்டின் எடுக்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதனால எக்ஸாமை பொறுத்தளவையில நீங்க பெருசாலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. பி ஹாப்பி, அவ்வளவுதான். நீங்க உங்க பிளான் என்னைய பொறுத்தல நான் என்ன சொல்றேன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமான பிளே ரோலா இருக்கும். கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் சரி, மீடியமா இருந்தாலும் சரி, டஃபா இருந்தாலும் சரி, அந்த 3 மணி நேரம் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை கரெக்டா ஒதுக்கி கொடுக்குறவன் அதிக மார்க் எடுப்பான். ஈஸியா இருந்துச்சுன்னு சீக்கிரம் முடிச்சிடக்கூடாது, டஃபா இருக்குன்னு லேட்டாவும் ஆக்கிடக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, 3 மணி நேரத்துல பரிச்சை எழுதிட்டு வரது இல்ல, 3 மணி நேரம் பரிச்சை எழுதி அதிக மார்க் எடுக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது முதல் 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் தான் போட்டிருப்பான். ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு ஏறி மிதிப்பான், ஆக்சிலேட்டர்ல மிதிக்கிற மாதிரி. கடைசி 1/4 நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுக்கிட்டு யாருக்கிட்ட அப்படிமா, இதுக்கு பேரு டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. டைம் மேனேஜ்னா எவ்ரி 10 மினிட்ஸ் உங்க கண்ட்ரோல் இருக்கணும், அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா சில கொஸ்டினை கூடுதலா யோசிச்சா ஆன்சர் வந்துடும், அதை கரெக்டா அந்த 3 மணி நேரத்துல அந்த கூடுதல் நேரத்தை அந்த கொஸ்டினுக்கு ஒதுக்கி கொடுக்கணும். தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது உங்களுடைய திறமையில நீ அதிகபட்ச மார்க் எடுத்துட்டு வரணும், அதான் டைம் மேனேஜ்மெண்ட். உங்கள்ட்ட நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன், வெற்றி தோல்வி அப்புறம். ஆனா நீ பயந்தானே இருக்கக்கூடாது, நீ பிரஷர் ஆனான்னு இருக்கக்கூடாது, நீ கவலைப்பட்டான்னு இருக்கக்கூடாது. அதாவது நம்மளுடைய இனம் எப்படிப்பட்ட இனம்னு வள்ளுவர் அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு பகைவரை வந்து போர்க்களத்துல சினந்து நோக்குறான், போர்க்களத்துல பகைவரை சினந்து நோக்குறான். அப்படி சினந்து நோக்கும் போது எவ்வளவு அழகா பாருங்க. அதாவது எரிந்த வேல், அதாவது பகைவர் வந்து ஒரு வேலை கொண்டு எரியிறான். அப்படி எரியும் போது கண் இமைத்தாலே அது புறமுதுகிட்டு ஓடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல அழகா வந்து சொல்லியிருப்பார். அழித்த, அதாவது இமைத்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர் இருக்குன்னு சொல்லியிருப்பார். கண் இமைச்சாலே அது புறமுதுகிட்டு ஓடுறதுக்கு சமமா. அதனால வந்து வெற்றி தோல்வி, பட் ப்ரெஷரான பதட்டத்தில் விட்டுட்டேன், அலட்சியத்தில் விட்டுட்டேன், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல, திட்டம் இல்லாம போயிட்டேன், மாத்தி சேட் பண்ணிட்டேன், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு போனோம். அவ்வளவுதான். மார்க் நம்ம உழைப்புக்கு என்ன வருதோ அது வரட்டும், அவ்வளவுதான். நம்ம உழைப்புக்கு என்ன வருதோ அது வரட்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க ஹாப்பியா போய் என்ன செய்யணும், எக்ஸாம நீங்க எழுதிட்டு வரணும். சரியா? நீங்க பாட்டுக்கு உங்க கடமை நீங்க செஞ்சுட்டு வாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? 3 மணி நேரத்தை பயன்படுத்தி அதிக மார்க் எடுக்கணும், டைம் ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். ஓகேயா? அடுத்து யோசிச்சு போடுற கொஸ்டின் ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு அதிக நேரத்தை கணிசமா செலவழிக்கணும். பெரும்பாலும் ஆரம்பத்துல தெரிஞ்ச கொஸ்டினை நல்லா ஆன்சர் பண்ணிட்டோம். டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரோ அந்த 67 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 67 1 ஹவர்ல முடிஞ்சிருக்கணும். சப்போஸ் நீங்க புள்ளியே வச்சுதான் நான் ஷேர் பண்ணுவேன்னா கூட 67 கொஸ்டின் நீ புள்ளி வச்சிருக்கணும் 1 ஹவர்ல. ஓகேயா? இதை வந்து நீங்க என்ஷோர் பண்ணிக்கோங்க. 2 பெண்ணு வச்சுக்கோங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம் ஹால்ல வேற என்ன சார் பண்ணணும்? சார் எக்ஸாம் ஹால் நாளைக்கு நான் போகும்போது என் மனநிலை எப்படி இருக்கணும்? சிம்பிளா சொல்லட்டுமா? இந்த ரிசைல்னஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரிசைல்னஸ்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க யாராவது? ரிசைல்னஸ், ரிசைல்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிசைல்னஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரிசைல்னஸ் அப்படின்னா என்ன மீனிங்? யாராவது தமிழாக சொல்லுங்க. நம்ம தான் கலை சொற்கள்லாம் படிக்கிறோமே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எப்போதுமே எக்ஸாம் ஹால்ல ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பான். அதனால தயவு செஞ்சு இப்படிதான் கொஸ்டின் இருக்குன்னு கற்பனையில போகாதீங்க. எப்படியோ ஒரு 5 கொஸ்டின் தமிழ்ல ஏதாவது ஒரு கேட்கமாக்கான்னு வைப்பான். எதுக்காக? எதுக்காகனா மென்டலா நம்மள ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம்? அப்போ ஒரு அதிகாரி யார் அப்படின்னா திடீர்னு தரக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கிறாரு? அப்போ நீ ஒரு தலைவரா லீடரா நினைச்சுக்க. சரியா? அதை ஃபேஸ் பண்ணு. சரியா? சேலஞ்ச் வந்து என்ன செய்ய ஃபேஸ் பண்ண, அப்பதான் சேஞ்சஸ் இருக்கும். அதை நம்ம ஃபேஸ் பண்ண தயாரானா கிடைக்காது. பாருங்க, ரிசைல்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீட்டுருவாக்கம், மீள்தன்மைன்னு பேரு. மனசுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம மீண்டுவாங்க. இப்போ சில பேர் காலையில எந்திரிச்சதுல இருந்து ஏதாவது சின்ன சின்ன அசௌகரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஏதோ எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டா இருக்கலாம், இல்ல குளிக்க தண்ணி வராம இருக்கலாம், இல்ல பஸ் லேட்டா இருந்திருக்கலாம், இல்ல கொண்டு வரதுக்கு அப்பா வேகமா கிளம்பாம இருக்கலாம், இல்ல கூட்டமா இருந்திருக்கலாம் பஸ்ல, இல்ல நடந்து போகும்போது வேத்து இருக்கலாம், கட்சி போயிட்டு வராம இருந்திருக்கலாம், சாப்பிட்டது ஒத்துக்காம இருக்கலாம், என்ன வேணாலும் கழுது இருக்கட்டுமே, ஏதோ ஒண்ணு. இல்ல வாசல் ஐடி கார்டை பார்த்து உன் மூஞ்சி மாதிரி தெரியலன்னு இருக்கலாம், இல்ல உள்ள போனோட எக்ஸாம் ஹால்ல சூப்பர்வைசர் நீங்க விரும்புற மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம், கடுப்பா இருந்திருக்கலாம், இல்ல உங்க மேல எரிஞ்சு விழுந்திருக்கலாம், இல்ல பெஞ்சு ஆடிட்டே இருந்திருக்கலாம், இல்ல நீங்க ஒரு 5 நிமிஷம் போனதால உங்களுக்கு ஒரு பதட்டமா இருந்த மாதிரி இருக்கலாம், இல்ல உங்க ஹால்ல மட்டும் லேட்டா கொடுத்துருந்துருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஏன் நீங்க தப்பா கூட 2 ஷேர் பண்ணிருக்கலாம். பட் அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும். அதான் என்னது? மீள்தன்மை. அதாவது உனட்ட ஒரு எக்ஸாம் ஒருத்தி சொல்றா, எக்ஸாம் சரியாவே பண்ணல சார். ஏன் பண்ணேன்? காலையிலேயே மாமியார் மூஞ்சில முடிச்சுட்டு போனேன். அப்பவே நான் நினைச்சேன், காலையில எந்திரிச்சோன்னா அவன் மூஞ்சில தான் முடிச்சேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நான் நல்லா எழுத மாட்டேன். அடி பாவி, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியே அப்படின்னு. அப்போனா என்ன அர்த்தம்னா, சில பேர் ஒரு சின்ன நெருடல கூட பெருசா எடுத்துப்பாங்க. ஒரு பாப்பா, சீரியஸா சொல்றேன், என்ன பண்ணிச்சு நீங்க பாருங்க. இந்த பாப்பா பேரு மகாலட்சுமி. போன குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் 1வது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, 2வது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, 3வது கொஸ்டினை கடைசி பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுச்சு, 4வது கொஸ்டினை போய் 3வது கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதாவது 3வது கொஸ்டினை விட்டுட்டு கடைசி பண்ணலாம்னு நினைச்சிருச்சு. 4வது கொஸ்டினை போய் 3ல ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, 5 4ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, 6 5ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, 7 6ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, 8 இப்படியே மொதல் 10 கொஸ்டின்ல 8 கொஸ்டினை மாத்தி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எப்படி இருக்கும் மொதல் 10 கொஸ்டின்லயே? அப்படி பக்குன்னு இருந்துச்சு அதுக்கு. உடனே அது என்ன பண்ணிச்சுன்னா, ஐயோ அப்படின்னு அதோட இதய துடிப்பே அதுக்கு கேட்குதான். உடனே அது என்ன பண்ணிடுச்சுன்னா, ஐயோன்னு பேனாவை கீழே வச்சுட்டு கர்ச்சிப்பை எடுத்து மடிச்சு
முகத்தை அப்படியே தொடச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்துட்டு, இப்படி 10ல் 8 கொஸ்டின் தப்பா போட்டமே, ஐயோ 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 அப்படின்னுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் மகா, விட்டுறாத மகா, விட்டுறாத. இன்னும் 190 கொஸ்டின் இருக்கு, உன்னால முடியும் அப்படின்னு எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டு மறுபடியும் 190 கொஸ்டின் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சு, அந்த மீதி 190 கொஸ்டின் நல்லா பண்ணி 171 போட்டு போன எக்ஸாம்ல ஒரு பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் மீள்தன்மைன்னு பேர். மீள்தன்மைனா என்னன்னு புரியுதா? நிறைய நெகட்டிவான தாட்ஸ் வரும், நெகட்டிவான பிரச்சனைகள் நடக்கும், அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும், அதுல இருந்து மீண்டு வரணும். கீழே விடுறது தப்பு இல்லை, எந்திரிச்சு ஓடணும். ஒரு பால் அடிக்கலன்னா அடுத்த பாலை எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு அந்த பால் அடிக்கலே நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சே சில கொஸ்டின் மிஸ்டேக் ஆகும், நமக்கு தெரிஞ்சே கேர்லெஸ் மிஸ்டேக் வரும், அது இயற்கை. தெரியாத கொஸ்டின் கரெக்ட் ஆகும் போது அப்ப மட்டும் சந்தோஷமா கொண்டாடுறது இல்லை. யோசிச்சு பாரு, ஐயோ 4 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஐயோ 4 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏய், கடவுள் உடனே உன் முன்னாடி தோன்றி, சரி 4 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அப்படித்தானே அந்த 4 வச்சுக்கோ, இது உழைப்பு உனக்கு கிடைக்கல அப்படித்தானே வச்சுக்கோ. ஒரு 10 கொஸ்டின் இந்த கெஸ் பண்ணி போட்டதுல உன் உழைப்பே இல்லாம ஓகே ஆயிடுச்சு பாரு, அதை என்ன கொடுத்துருன்னு கேட்டா கொடுத்துருவியா? நீ யோசிச்சு பாரு. சும்மா பிபின்னு அடிச்சதுல ஏதாவது 10 கொஸ்டின் கரெக்டா இருக்கும்ல? அப்போ நன்றாங்கால் நல்லவா காண்பார், அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் வள்ளுவர் கேட்கிறார். நல்லது நடக்கும்போது மட்டும் தெரியாத கொஸ்டினை சும்மா கெஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டான போது மட்டும் அப்ப மட்டும் இன்னைக்குதா? அப்ப தெரிஞ்ச கொஸ்டின் தப்பாவது இயற்கை தானே. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இல்லை. சரியா? இன்பம் வரும்போது நீ இன்பத்தை கொண்டாடலன்னா துன்பம் வரும்போது நீ துன்பத்தை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன். ஒரு தேர்வுன்னா ஒரு 4 தெரியாத கொஸ்டின் கெஸ் பண்ணி போடுறது கரெக்டாகும், என்னன்னே தெரியாத நீ ஏன் போடுறப்ப கரெக்டா இருக்கும். இன்னொரு 4 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சுதான் மிஸ்டேக் பண்ணுவோம். இது ரிலாக்ஸ் தான், இது வந்து இயல்பு தான். புரியுதுங்களா? அப்போ நான் மகாலட்சுமி கேட்டேன், எப்படி மகாலட்சுமி உன்னால முடிஞ்சது 8 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு எப்படி 171 போட முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா கம்பேக், மன வலிமை வேணும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு 4 கொஸ்டின் பார்த்த உடனே டஃபா இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 4 தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி ஃபீல் எல்லாம் நீங்க பெருசா வருத்தப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். என் பிள்ளைங்க எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ளணும், அந்த தைரியம் நமக்கு வேணும். அதான் நான் சொன்னேன், என்ன சூழ்நிலைனாலும் பின்வாங்கணும்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. வரலாறு சிரிச்சுக்கிட்டே வரணும். புரியுதா? சிரிச்சுக்கிட்டே வரணும், அப்படியே அப்படின்ட்டு வரணும். நான்லாம் கொஸ்டின் டஃபா இருந்தா சிரிப்பேன், எனக்குள்ள வச்சு செஞ்சுட்டாப்ல அப்படின்ட்டு சுத்தி எல்லாரையும் பார்ப்பேன். சோழமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மள நாம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய தேர்வை நம்ம என்ன செய்யணும், ஹாப்பியா எக்ஸாம் எழுதிட்டு வரணும். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரியா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம, கோடிங் ஷீட்ல மிஸ்டேக் பண்ணாம, ரிவிஷன் பண்ணதை நினைவுக்கு கொண்டு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மகிட்ட இருக்கிற திட்டத்தை கொண்டு போய் நம்ம அங்க அப்ளை பண்ணி நம்மளால முடிஞ்ச ஆன்சரை பண்ணிட்டு நல்ல மனநிலையோட நல்ல உடல்நிலையோட தேர்வை எந்த புறமுதுக்கு காட்டாம ப்ரெஷர் இல்லாம கான்பிடண்டா எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. அவ்வளவுதாங்க. வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம், ஓகேயா? எதுவா அதெல்லாம் அப்புறம். பட் ஆனா நான் சொன்ன இதெல்லாம் வச்சிருக்கணும். உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கோடிங் ஷீட் மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. போயிட்டு கொஸ்டினுடைய வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கா, அதுக்கு ஒரு பிளான். ஈஸியா இருக்கா ஒரு பிளான், மீடியமா இருக்கா அதுக்கு ஒரு பிளான். இந்த பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகணுமே தவிர அங்க போய் கொஸ்டின் டஃபா இருக்கு நெஞ்ச பிடிக்க கூடாது, ஈஸியா இருக்கு நெஞ்ச பிடிக்க கூடாது. புரியுதா? புரியலீங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோலா வச்சிருக்கணும். 200 கொஸ்டினையும் திருப்தியா ஆன்சர் பண்ணிருக்கணும். ஓகே, பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, முடிச்ச உடனே வெளியில வரணும், ஜம்முன்னு ஒரு சாப்பாடை போடணும், ஒரு பிரியாணி சாப்பிடணும், அப்படியே வீட்டுக்கு போகணும், ஒரு தூக்கத்தை போடணும். ஆன்சருக்கே பார்க்கவே கூடாது. சரியா? அப்புறம் மற்றது நடக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேயா? சோ இதுதான் இந்த விஷயம்.